வணக்கம் மக்களே, ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இதெல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நடந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் இது. கேசரி தான் பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே இருப்பு சட்டியில் 3/4 உலக்கு ரவையை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே இருப்பு சட்டியில் 1 உலக்கு 3/4 உலக்கு ரவைக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றுறது கரெக்டான அளவு. நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறணும். அப்படி நெய் ஊற்றி அப்படி நம்ம வேக வைக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடய டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை நெருன்னு தெரியாது, நல்லா வேகணும். அதனால் தண்ணி கூட 1 மடங்கு வச்சு செய்யணும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சினதுக்கப்புறமா ரவை வெந்ததுக்கப்புறமா நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் 1.5 உலக்கு சீனி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா போட்டு கிண்ணதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கெட்டி பிடிக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் கேசரி. சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.